ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா DIY ரிங்ஸ் தான். நான் நிறைய மெத்தட்ஸில் மேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் மட்டும் வச்சுட்டு. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போல் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருக்குன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஷீட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதில் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் ஷீட், அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ அண்ட் சிசர் அண்ட் குந்தன் ஸ்டோன்ஸ் தேவைப்படும். ஸோ கேன்வாஸ் ஷீட்டில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஷேப் குந்தன்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ட்ராப் ஷேப் குந்தன் இருக்கும் இல்லையா, அதை ஆப்போசிட் டேரக்ஷனில் வச்சுட்டு அண்ட் கலர் வேரியேஷன்ஸ்க்காக பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன் எடுத்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது மாதிரி பண்ணோம்னா ஒரு ஸ்டட் ரெடி ஆகிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல் ஸ்டட். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்டட்டுக்கெலாம் நீங்கள் எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபைனல் அவுட்னுக்கு ஸோ இந்த ஸ்டட்டு பார்த்திங்கன்னா காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டட் பேஸ் போட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட் மாடல் ஸ்டட் ரெடி ஆகிடும். அண்ட் இதே பேஸஸில் தான் நம்ம எல்லா ஸ்டட்டும் மேக் பண்ணியிருப்போம். அண்ட் செகண்ட் மாடல் பார்த்திங்கன்னா நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சென்டர் ஸ்டோனு குந்தன் சர்க்கிளில் இருக்கும் இல்லையா, அதை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். 3 ப்ளேஸ் பண்ணிவிட்டு நடுவில் ட்ரையாங்கிள் குந்தன் இருக்கும்ல, அது ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுவும் பிங்க் கலர் தான் எடுத்துருப்பேன். பிங்க் அண்ட் வயலட் அது மாதிரி மிக்சடான கலர்ஸில் இருக்கும். ஸோ அதை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவும் ரெடி ஆகிடும். இதோட ஃபைனல் அவுட்புட் இது தான். அண்ட் உங்களுக்கு சிசர் வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா இந்த ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, கிட்ட வந்ததுக்கப்புறம் கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பத்தி இருக்கும்ல, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் மாடல் பார்த்திங்கன்னா இதுக்கும் நான் குந்தன் ஸ்டோன்ஸ் தான் வச்சு மேக் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் சர்க்கிள் ஷேப் குந்தன் இருக்கும் இல்லையா, அதை பேஸ் அவுட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா நான் சைடில் இந்த ட்ராப் ஷேப் குந்தன் இருக்குல்ல, அது நான் அப்படி சுற்றி ஒட்டி வச்சுக்கிறேன். அதாவது ஹாஃப் தாமரை மாதிரி இருக்குல்ல, அந்த ஷேப்பில் நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் இந்த ஸ்டட்டுக்கு. ஜஸ்ட் 3 ட்ராப் ஷேப் இருக்கும் இல்லையா, அதை அதில் அந்த சென்டரில் ஒட்டியிருக்கோம் இல்லையா, அதோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒட்டிட்டேன். இந்த இயரிங்ஸ் ரெடி ஆகிடும். இதான் அந்த ஃபன்னோட அவுட்புட். அண்ட் நெக்ஸ்ட் இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதே மாதிரி தான். ஸோ சென்டரில் அந்த சர்க்கிள் ஷேப் ஒட்டிட்டு சுற்றி இது ஃபுல்லாக ஒட்டினா ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதோட விடாமல் இதுக்கு நான் பீட்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன் கீழே எண்டிங்ஸில் ஆனால் இது நல்லா ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஹெட் பின் தேவைப்படும். ஸோ அதை அந்த பீட்ஸ்குள்ளே கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அதை திருப்பி விட்டிங்கன்னா போதும், கனெக்டர் மாதிரி க்ரியேட் ஆகிடும். அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டால் அந்த இயரிங்ஸ் ரெடி ஆகிடும். அண்ட் இதுதான் இதோட ஃபைனல் அவுட். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட்க்கு போகலாம். ஸோ அதுக்கு கேன்வாஸ் ஷீட் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின்ஸ் இருக்கும் இல்லையா, அது எடுத்திருக்கேன். ஸோ இது நான் குட்டி ஸ்டோன் செயின்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படின்னா தான் நமக்கு அது ப்ளேஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதோட கட் பண்ணாமல் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் அது ஷேப் வேரியேஷன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டே. 2 இதுவும் ஒரே சைஸ் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் இது ட்ராப் ஷேப்பில் ஒட்டியிருக்கேன். ஸோ 2 சைடும் அது மாதிரி ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுடுங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அண்ட் இது கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பத்தி இருக்கும் இல்லையா, அதை வச்சு மட்டும் தான் கட் பண்ண மாதிரி இருக்கும். அப்போ தான் ஒரு ஷேப் கரெக்டாக வரும். இப்போது நெக்ஸ்ட் மெத்தட் போகலாம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் பேர்ல் இருக்கும் இல்லையா, அதான் எடுத்திருக்கேன். ஸோ இது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டட் பேஸில் B7000 க்ளூ போட்டிருக்கேன். இதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ செட் ஆகாது, ஏன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்காது அவ்வளோவா. ஸோ அதனால் B7000 க்ளூ போட்டுட்டு அதை நம்மளுக்கு அந்த ஹோல் இருக்கும் இல்லையா, பீட்ஸில் ஆட் பண்ணுற ஹோல் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ஸில் வச்சுட்டு நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டட் ரெடி ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணியிருப்போம் இல்லையா, அதையே நம்ம டபுள் லேயர்ஸில் மேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான திங்ஸ் தான் இது. அண்ட் இந்த ஸ்டட் பார்த்திங்கன்னா 3D குந்தன் ஸ்டோன் வச்சு மேக் பண்ண மாதிரி இருக்கும் இந்த ஸ்டட்டை. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ட்ராப் ஷேப் குந்தன் இருக்கும் இல்லையா, அதை சுற்றி வச்சுக்கோங்க. அண்ட் நான் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 4 அது மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த ட்ராப் ஷேப்பான ஃப்ளவர் மாதிரி வச்சுக்கிட்டேன். ஸோ இது நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அந்த செகண்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா மறுபடியும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன்ல, அது மாதிரி உங்களோட இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக சென்டரில் சர்க்கிள் குந்தன் இருக்கும்ல, அதை ப்ளேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டட் ரெடி ஆகிடும். அது இது காய வச்சுட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான். இதான் அதோட ஃபைனல் அவுட். அண்ட் இதை நான் அப்படியே விடாமல் இதுலேயும் ஒரு பேர்ல் ஆட் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா 8mm பேர்ல். ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளவர் குட்டியாக போட்டுட்டிங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய எம்எல்ல இருக்கக்கூட பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் அது பெருசாக போட்டிருக்கனால நான் 8mm பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட அவுட்புட் இது தான். இதோடு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இது வரைக்கும்
வரைக்கும் மேக் பண்ண 6 மெத்தட்ஸில் உங்களுக்கு எந்த மெத்தட்ஸ் பிடிச்சிருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த இயரிங்ஸ்க்குலாம் எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye bye.